இன்றைக்கு நாம் 3 மரங்களை குறித்து ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த கதையை சொல்லுகிற அவர்கள் கெசியா மற்றும் ஜோயல். ஒரு மலை உச்சியில் 3 சிறிய மரங்கள் நின்று தாங்கள் வளர்ந்ததும் என்னவாக வேண்டும் என்று கனவு கண்டன. முதல் சிறிய மரம் தனக்கு மேலே வைரங்களைப் போல் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து, நான் தங்கத்தால் மூடப்பட்டிருக்கவும் விலையுயர்ந்த கற்களால் நிரப்பப்படவும் விரும்புகிறேன். நான் மிகவும் அழகான புதையல் பெட்டியாக இருப்பேன் என்று கூறியது. இரண்டாவது மரம் சுற்றிலும் இருந்த கடலை பார்த்து, நான் ரொம்ப பெரிய கப்பலாக விரும்புகிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜாக்கள் சுமந்து போற கப்பலாக நான் இருப்பேன் என்று சொன்னது. மூன்றாவது மரம் சுற்றிலும் பார்த்துவிட்டு, நான் இந்த மலையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சுற்றிலும் இருக்கிற கிராம மக்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நான் உயரமாக வளர்ந்து அந்த வானத்தை தொடுவேன் என்று சொன்னது. சில வருடம் கழிந்தது. எல்லா மரங்களும் மிக உயரமான ஸ்ட்ராங்கான மரங்களாய் வளர்ந்தது. ஒரு நாள் 3 மரம் வெட்டுபவர்கள் மலையில் ஏறினார்கள். முதல் மரம் வெட்டுபவர் முதல் மரத்தை பார்த்து, இந்த மரம் மிக அழகானதா இருக்குதே, இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வெட்டத் தொடங்கினார். இரண்டாவது மரம் வெட்டுபவர் இரண்டாவது மரத்தை பார்த்து, இந்த மரம் நல்ல உறுதியா இருக்குதே என்று மரவெட்டியால் மரத்தை வெட்டத் தொடங்கினார். மூன்றாவது மரம் வெட்டுபவர் மூன்றாவது மரத்தை பார்த்து, இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வெட்டினான். முதல் மரத்தை ஒரு தச்சனிடம் கொடுத்து வைக்கோல் பெட்டியாக செய்ய சொன்னான். அதை கேட்ட மரம், என்னை புதையல் பெட்டியாக செய்யாமல் வைக்கோல் பெட்டியாக செய்கிறீர்களே என்று அழுதது. மரம் வெட்டுபவர் இரண்டாவது மரத்தை எடுத்துக்கொண்டு கப்பல் கெட்டும் தளத்திற்கு சென்றான். அங்கே அதை சிறிய மீன்பிடிப்பு படகாக மாற்றினான். அதை மீன்களை பிடிக்க உபயோகித்ததால் அந்த படகு மிகவும் நாற்றமடித்தது. மூன்றாவது மரத்தையோ பல மரக்கட்டைகளுடன் ஒரு இடத்தில் போட்டு வைத்து விட்டு சென்று விட்டான் அந்த மரவெட்டி. பல பகல் பல இரவுகள் கடந்தது. 3 மரங்களும் தங்களுடைய கனவுகளை மறந்துவிட்டன. ஒரு நாள் ஒரு இளம் பெண் அந்த வைக்கோல் பெட்டியை தன் குழந்தையை கிடத்திய போது அந்த இடத்தை சுற்றிலும் பேரொளி பிரகாசித்தது. அந்த பெட்டி இவர்தான் கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று அறிந்து தான் அவரை சுமப்பதற்காக மிகவும் சந்தோஷப்பட்டது. பல வருடம் கடந்தது. ஒரு நாள் அந்த மீன்பிடி படகில் அனைவர் பயணம் சென்றனர். கொஞ்ச நேரம் கழிந்தவுடன் புயல் வீசியது. எல்லாரும் அலறினார்கள். அங்கே இருந்த ஒருவர் எழும்பி கடலை பார்த்து கையை நீட்டி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். உடனே காற்றும் கடலும் அமைதியாயிட்டு. இந்த அற்புதத்தை பார்த்து அந்த படகு, நான் மிக உன்னதமான ராஜாவை சுமந்து செல்கிறேன் என்று சந்தோஷப்பட்டது. ஒரு வெள்ளிக்கிழமை காலை மரக்குவியலில் கிடந்த அந்த மூன்றாவது மரத்தை எடுத்துக்கொண்டு வீரர்கள் ஒருவரிடம் அந்த மரத்தை சுமக்க சொல்லி அவரை அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், கிண்டல் செய்தார்கள். கடைசியாக உயரமான ஒரு மலையில் அவரை அந்த மரத்தில் அறைந்தார்கள். தன்னுடைய நிலையை நினைத்து அந்த மரம் மிகவும் வேதனைப்பட்டது. அதில் மரித்த அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். 3 நாளைக்கு பிறகு அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தனர். இவ்வளவு நேரமும் நம்ம யாரை பற்றி பார்த்தோம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், அவர் நம்ம ஏசப்பா தான். ஏசப்பா நம்ம மீட்க இரட்சகராக பிறந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் மாற்ற சமாதானம் தாராங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அதிலிருந்து விடுதலை தர சிலுவையில் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஏசப்பா இன்னைக்கும் நிறைய பேர் நம்ம கூட ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ வீட்டு பக்கத்துலேயோ இருக்கிறாங்க. இந்த 3 மரங்களுக்கு நிறைய கனவு இருந்தது. இந்த மரங்களுக்கு பல கனவுகள் இருந்தது. ஆனால் ஏசப்பாவுக்கும் அவங்க மேலே ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவர் மேலும் ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அது சிறுசோ பெருசோ நம்ம அதை கடைப்பிடிச்சு சுவிசேஷம் சொல்லி எழுப்புதலுக்கு ஆதாயப்படணும்.